இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜனவரி 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமைய போகிறது. மேஷராசியில் பிறந்துட்டு ராசியில் செவ்வாய் ஆட்சியும் சூரியன் உச்சமும் பெறக்கூடிய ஒரு நிலையில் நீ என்ன இவ்வளோ பயப்படுறியே, இவ்வளோ தயங்குறியே, ஏன் ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக நல்ல நம்பிக்கையாக ஒரு வேலையை செய்ய மாட்டேன்ற, ஏன் உனக்கு தைரியம் இல்லைன்னு யாராவது மேஷராசியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் மாறிடுவீங்க. உங்கள் ராசிக்கு உண்டான ஒரு நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம், ராசியாதிபதி உச்சம் அடையிறது, சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை 10ல் இருக்கிறது. அதனால் நீங்கள் எவ்வளவு பயத்தில் இருந்தாலும் சரி, குழப்பத்தில் இருந்தாலும், தயக்கத்தில் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட போகிறீங்க. பொதுவாக இளம் வயதில் ஜாஸ்தி பயம் இருக்காது. வயது அதிகமாக அதிகமாக அது என்னென்னா எல்லாவற்றையும் பார்த்து கவனித்து நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு பக்குவ நிலை, மெச்சூரிட்டின்னு சொல்கிறது. சில பேருக்கு சின்ன வயசுலேயே இருக்கும். அப்போது அவங்கள பார்த்து மற்றவங்க இந்த வயசில் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களே இப்போ தைரியமாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் தான் உங்களுடைய ஹாபியே, அதிலே நீங்கள் ப்ரொஃபஷனாக அமைச்சிக்கணும்னு பார்க்குறீங்க. ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் அல்லது முழு அனுமதி கிடைக்கலன்றதுனால நீங்கள் பிடிக்காமல் வேற ஒன்று பண்ணிட்டுருக்கீங்கன்னா இப்போ அதுக்குள்ளே வந்துடுவீங்க. வேலை உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதை பார்த்துக்கணுன்ற நிலை இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு அதிகாரமிக்க பதவியில் வரணும், காவல்துறையில் வரணும், இராணுவத்தில் வரணுன்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே தைரியமாக தாராளமாக இப்போது வந்துடுவீங்க. திருமண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப மனப்பூர்வமாக நல்ல மெச்சூரிட்டி அதற்கான வயதெல்லாம் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குதுன்னு சொன்னால் அதை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் கூட இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கடன் வாங்கியிருந்தால் அதை அடைச்சிடும்ன்ற நம்பிக்கை வரும். ஏதாவது வேலையை ஆரம்பிச்சுட்டு நம்ம ஏன் இதை ஆரம்பிச்சிட்டோம், இதை செய்யாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களோ, ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தவங்களோ, ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, விரய சனி காலம் இது நம்ம செஞ்சுருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு வந்துடுவீங்க. நல்ல தைரியமும் நல்ல ஆரோக்கியமும் எல்லா காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய யோகமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சார், மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? ரிஷபராசி என்பர்களுக்கு நேரடியாக இதான் பலன் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா, உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ் இப்போ நீங்கள் கடந்த வருடத்தில் அந்த கல்வி ஆண்டில் ஒரு துறையில் சேர்ந்தீங்க, ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கீங்க. ஆனால் அது உங்களால் அதுக்குள்ளே ஈடு கொடுத்து படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போது அதில் நல்ல நிலையை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. வேலையை தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த வேலை உங்களுக்கு செட் ஆகலை, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நிறைய ட்ராவல் பண்ணணும், சுற்றிகிட்டே இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வேலைன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இப்போ அடாப்ட் ஆகிடுவீங்க. ஓகே, இந்த வேலை கண்டினியூ பண்ணலான்ற ஒரு நிலையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். திருமணமான புதிது கணவன் மனைவிக்குள்ளே இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரல, ஒருத்தர் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் இந்த வாரம் அது உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்படியாக உங்களுடைய பாக்கியஸ்தானம் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் பாக்கியசாலியாக ஆகிறதுக்கு என்னெல்லாம் தடையாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருந்ததோ அதிலிருந்து விடுபடுவீங்க. படித்து பெரிய ஆள் ஆகணுன்ற எண்ணம் இருக்கும். தொலைதூரம் பயணம் பண்ணாலும் கூட நமக்கு ஒரு நல்லது நடக்கும், நல்லது கிடைக்கும்னா தாராளமாக பயணப்பட தயாராக இருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக சுற்றுலா யாத்திரைலாம் போயிட்டு வரணும், ஜோதிர்லிங்கங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமோ, சக்தி பீடங்களோ, பாடல் பெற்ற ஸ்தலங்கள், திவ்ய தேசங்கள், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் ஏற்படும். அதாவது சின்ன வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்கல்வி, கொஞ்சம் வயது கூட இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆன்மீக யாத்திரை, இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய வாரமாக நீங்கள் நினச்சதை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய விஷயத்திற்கு உங்களை நீங்கள் சாதகமாக உங்களை மாற்றி கொள்ளக்கூடிய பக்குவம் இதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது.
சார், ரிஷப ராசியை தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லயும் வெளியேயும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? மிதுன ராசி என்பர்களுக்கு அஷ்டமஸ்தானம், அந்த இடத்துல 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சந்திரன் 7ஆம் இடத்துல இந்த வாரத்தை தொடங்கி அப்புறம் 8ல் 2-2.25 நாட்கள் இருந்து அதன் பிறகு 9, 10 இந்த இடங்களுக்கு வருவார். இந்த வாரம் கொஞ்சம் சவாலாக இருக்கும், கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும், அலைந்து திரிய வேண்டியது இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது கூட சுலபமாக இருக்காது. கஷ்டப்பட்டு பாடுபட்டு தான் அதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி இருக்கும், கூடுதல் நேரம் எனக்கு தேவை இதை செஞ்சு முடிக்கிறதுக்குன்ற மாதிரி இருக்கும், ஏதாவது ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அதற்கு இவ்வளோ பணம் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதல் பணம் கட்டாயமாக தேவைப்படும். எந்த வேலையாக இருந்தாலும் இந்த வாரத்தில் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஒரு வேலைக்கு இவ்வளோ நேரம் போகிறோம், 2 நாளில் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இன்னொரு நாள் அவங்கக்கிட்ட கூடுதல் அவகாசம் கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி இந்த வாரம் உங்களுக்கு சவால்கள் மிகுந்ததாகத்தான் இருக்கும், சுலபமாக இருக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு படிக்க வேண்டியதை, இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டோன்ற நிறைவு, திருப்தி உங்களுக்கு கிடைச்சிரும். அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்த போதும் கூட ஜீவனத்தில் சனியும் ஜென்மத்தில் குருவும் இருக்கிறதுனால உங்களுடைய வேலைகளை, கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. ஆனால் அது சுலபமாக இருக்காது. அப்போ சுலபமாக இல்லாத போது மனம் தளர்ந்து விடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஏன்னா பொதுவாகவே நீங்கள் ரொம்ப உழைக்கிற ஒரு ரகம் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம், அதுதான் நீங்கள் செய்வீங்க. ஆனால் இந்த வாரம் ஹார்ட் ஒர்க் செய்கிற மாதிரி இருக்கும். சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம் சார். தனலட்சுமி புதுக்கோட்டையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 16/3/1998 காலை 8:30 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் உறவினரான ஜாதகர் தற்போது தனியார் பள்ளியில் ஆசிரியையாக உள்ளார். இவருக்கு சனி திசை எப்படி இருக்கும்? ஐடி டெவலப்பர் துறை இவருக்கு கை கொடுக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலா ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் மேஷ லக்னமாக இருக்கிறது. அப்போது 2 விதமாக, ஒன்று உங்களுடைய தொழில் உத்தியோகம் பற்றியும் அடுத்து வரக்கூடிய சனி திசை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் தனியார் பள்ளியில் இவங்க ஆசிரியராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது இவங்களுக்கு பொருத்தமான ஒரு உத்தியோகம்தான். இவங்களுக்கு அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்றது ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு. அந்த 10ஆம் அதிபதி, ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி 12ல் குருவுடைய வீட்டில் இருக்கார். குரு கும்பத்தில் இருக்கார் 11ல். குரு சனியுடைய பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த 10ஆம் அதிபதிக்கு குருவுடைய தொடர்பு இருக்குது. 10ல் இருக்கக்கூடியவர் சுக்கிரனாக இருக்கார். அந்த சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால சொல்லி கொடுக்கறதுன்ற விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது பள்ளியில், கல்லூரியில் இவங்க ஒரு டீச்சிங், அந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கலாம். அதை தாண்டி வேறு விஷயங்களை கூட இவங்களால சொல்லி கொடுக்க முடியும். அதுதான் இப்போ அந்த ஐடி ப்ரொஃபஷன் பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த துறைக்கும் தாராளமாக போகலாம். ஆனால் என்ன நடக்குன்னா அங்கே போனாலும் இதே தான் பண்ணுவாங்க. புதுசாக வரவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறது, அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஹெட்டாக இருக்கிறது. ஹெட்டாக இருந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் எடுத்து அதை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி முடிக்கணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கற்றுக் கொடுத்து அதை கரெக்டாக செஞ்சு முடித்து அதனால் இவங்களுக்கும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கீழே இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலை சொல்லி அவங்கள கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த இவங்க இருக்கக்கூடிய கம்பெனிக்கும் இவங்களால் நல்லது நடக்குதுன்ற மாதிரி அங்கேயும் சொல்லி கொடுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் இவங்களுக்கு இருக்கிறது. அப்போ இவங்க பணிக்கு ஐடிக்கு வந்தாலும் கூட ஒரு டீம் லீடராக, ஹெச்ஆரா, மேனேஜராக அப்படி தான் இவங்களால இருக்க முடியும். அதனால கடைசியாக என்னன்னா இவங்க மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு கலையை, ஒரு கல்வியை கற்பிக்கக்கூடிய ஒரு துறை தான் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் இருக்கார். சனி புதன் சொல்லி 4 கிரகங்கள் இவங்களுக்கு 12ல் இருக்கு. அதனால இவங்க முதல்ல இவங்க வேலைக்கு ஓவர் குவாலிஃபைடாக இருப்பாங்க. குறைந்த ஊதியம் தான் கிடைக்கும். அவங்களுடைய அந்த டெசிக்னேஷன் குறைவாகத்தான் இருக்கும். போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய ஒரு நிலை இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய சனி திசையை பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா செவ்வாய் திசையில் பிறந்திருக்காங்க, 3ஆம் பாதம். அப்போது செவ்வாய் திசைக்கு அப்புறம் ராகு திசை, குரு திசை இப்போ நடந்து கொண்டு இருக்கு. அடுத்து சனி திசை 2033ஆம் ஆண்டு இவங்களுக்கு வரும்.
அப்போ இந்த மேஷ லக்னம் அப்படி சொன்னால் சனி வந்து பாதகாதிபதியாக எடுத்துக்கணும். அவர் வந்து 11 10 11 2 வீடுகளுக்கு அவர் அதிபதி. ஆனால் 11ஆம் இடத்தை அவர் தொடர்பு கொள்கிறார். எப்படி தொடர்பு கொள்கிறார்னா, இவர் வந்து மீனத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கார் சனி. அடுத்து சனி திசையை பற்றி கேட்டிருக்கீங்களே அவர். அந்த வீடு கொடுத்த குரு வந்து கும்பத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 2 வீடு சனிக்கு உண்டானதா இருந்தாலும் அதில் எதனுடைய தொடர்பு அதிகமாக கிடைக்கிறதுன்னு சொன்னால் 11ன்னு சொன்னால் அதை வந்து பாதகஸ்தானம் சொல்லணும். பாதகாதிபதியாக அவர் வந்து இருப்பார். அதனால இந்த சனி திசை 2033ஆம் ஆண்டு கடைசியில் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பித்ததுல இருந்து திருமண வாழ்க்கை, அப்புறம் இவங்களுடைய வேலை, இவங்க வாங்கக்கூடிய சொத்துக்கள், இவங்க சேமித்து வைத்த செல்வம், இவங்களுடைய ஆரோக்கியம், இவை எல்லாவற்றிலையும் கவனமாக இருந்தால் போதுமானது. அந்த சனி திசையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. செவ்வாடு லக்னம் சொல்கிறதுனால வந்து யார்ட்டையும் எதுவும் கேட்காம இவங்க சுயமாக டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா செல்வத்தை வந்து தவறாக முதலீடு பண்ணி இழக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் பாதகமான விஷயத்தில் மாட்டிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஜோதிடம் என்பது எதிர்காலம் இப்படி இருக்க போகிறது, அதை நம்ம இப்படி பிளான் பண்ணிக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அதனால் நீங்கள் வந்து இப்போ சொன்ன விஷயங்களை அனுசரித்து இருக்க வேண்டியது. இப்போ உங்களுக்கு குரு திசை நடக்கிறது. இந்த குரு திசையில் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து உங்களுக்கு நல்ல உயர்ந்த நிலையை கொண்டு வந்து கொடுக்கும். சார், இந்த நேருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. நீ சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இப்ப குழந்தைக்கு நாம முதலா ஜாதகம் பார்க்கும்போது இந்த குழந்தை இந்த துறையில சாதிக்கும், இந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தால் நல்லதுன்னு துல்லியமா சொல்லிட முடியும்? நிச்சயமா சொல்லிட முடியுமா? ஆனா அது வந்து முதல்ல ஜாதகத்தை கணிக்கும் போது அவசியம் இல்லையே. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே ஒரு வயசுலேயே ஜாதகத்தை கணிச்சிட போறா, அப்பயே அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறா? அதனால என்ன பண்ணா ப்ரெஷர் தான் பில்டப் ஆகும். அதனால அது தேவையே இல்லை. இந்த குழந்தை படிக்கும் பொழுது ஒரு +2 காலேஜ்ல அந்த காலேஜுக்குள்ள என்டர் ஆகும்போது எந்த ஃபீல்டு அப்படிங்கறத எடுக்கும்போது பார்த்தா போதுமானது. இன்னும் கொஞ்சம் முன்னாடினா கூட ஒரு 10th படிக்கும் போதே கூட என்ன குரூப் எடுத்தா சரியா இருக்கும், காமர்ஸ் குரூப்பா இல்ல சயின்ஸ் குரூப்பா, இல்ல இந்த குழந்தை முதல்ல மேக்ஸ்ல கஷ்டப்படுது அதனால வந்து மேலும் மேக்ஸ் குரூப் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கு அந்த நேரத்துல பார்த்துட்டா போன மாதிரி அதை நிச்சயமா சொல்லிட முடியும். 10ஆம் இடம் லக்ன பாவகத்தையும் 10ஆம் இடத்தையும் வைத்து இந்த குழந்தை இந்த துறையில தான் போகும் அப்படிங்கறத சொல்லிட முடியும். நம்ம ஏற்கனவே பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு குழந்தை படிக்கிற துறையில தான் வேலைக்கு போகணுங்கிற கட்டாயம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பயாலஜி ஃபீல்டில் படிச்சுட்டு வேலை பார்க்குறது ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கா. பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவனும் இருக்கா நிறைய பேர். அதனால அவங்க படிக்கிறது ஒன்றாகும், அதுவும் ஜாதகம் சொல்லிடும். முதல்ல படிக்கிறது ஒன்றாகவும் வேலைங்கிறது ஒன்றாகவும் அமைந்திடும். ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா அவர்களுக்கு அந்த நேரத்தில் இது ஜாலியாக ஹி வில் என்ஜாய் ஹிஸ் காலேஜ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வராது. அதனால சரி விட்டுடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, ஜாலியாக சுற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் தன்னால் அவன் வந்து முடிச்சுட்டு வந்துடுவான். ஒரு சில பேர் பார்த்தோம்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் MBA படிச்சுட்டு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்திருப்பான். இதுக்கே நிறைய இதுக்கு நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், நான் எதுக்கு சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும், இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு படித்து அதுக்கப்புறம் MBA முடிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் கூட நிச்சயமாக படித்த படிப்பு வீணாகாது. ஏதோ ஒரு நேரத்தில் அது கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணும். MBA தான் இவன் பண்ணுவான், இவன் வந்து MBA கேண்டிடேட்டாக போவாங்கிறத ஜாதகம் தீர்மானித்து விடும். அதனால் அதை அப்பயே தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறத வந்து இந்த குழந்தையினுடைய நேச்சர் அப்படிங்கிறது சொல்லிடும். இப்போ உதாரணத்திற்கு இந்த ஒரு ஜாதகரை நம்ம எடுத்துட்டோம்னா இவருக்கு லக்னாதிபதியும் சரி 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் சரி 2 பேருமே இணைந்து 12ஆம் பாவத்தில் இருக்கான்னு சொல்லிட்டார். 12ஆம் பாவம் வலுப்பெற்றிருக்கிறது அப்படின்னு வந்துட்டாலே இவங்களுக்கு நல்ல அட்வைஸ் என்ன கொடுக்குறோம்னு சொன்னால், பிறந்த பூமியிலே இவர்களால் உத்தியோகம் பார்க்க இயலாது. பிறந்த பூமியில் உத்தியோகம் பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒன்று சுற்றிகிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல நிலையான உத்தியோகம் என்பதும் கிடைக்காது, ஸ்திரமான டிசிஷனும் எடுக்க முடியாது. தொலை தூரத்தில் தான் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லும் இவர்களுக்கு. அதனால சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போனான்னா நல்லா இருப்பான். நான் வெளிநாடுன்னு பேச வரல, வெளிநாடுங்கிறது வேற, வெளியூருங்கிறது வேற. வெளிநாடுன்னு சொன்னால் அது ஓவர்சீஸ் அமைப்புங்கிறது சொல்லிடும். ஓவர்சீஸ் அமைப்பு இருக்குங்கிறத அது பார்க்கணும். அது இல்லாமல் வெறும்னு இவன் வந்து லக்னாதிபதி 12ல் இருக்கார், 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் 12ல் இருக்கார் சொன்னால் பிறந்த பூமியை விட்டுட்டு ரொம்ப தூரம் தொலை தூரம் அந்த குருவனுடைய வீட்டில் இருக்காரு சொல்லிட்டார். அப்போ நீ நார்த் இந்தியாவில் போய் இருந்தால் உனக்கு நல்லது, நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்துடலாம். வடக்கு திசைங்கிறது உனக்கு நல்லது, ஏன்னா குருவும் 11லே தான் இருக்கிறார், நடக்கிறதும் குரு திசை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். அவர் நல்ல ஒரு ஐடியா கூட ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கார். IT டெவலப்பர் அப்படிங்கிறது, டெவலப்பருங்கிறது வேற, ஒரு துறையிலேயே வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக மாறுறதுங்கிறது வேற. இவர் வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய பர்சனாக தான் இருப்பார், ஏன்னா குருவனுடைய தொடர்புங்கிறது அதிகமாக இருக்கிறதுங்கிற அட்வைஸ் கொடுத்துருக்கார். அந்த அட்வைஸை பின்பற்றி அவன் எந்த ஃபீல்டில் வேணா இருக்கலாம், எந்த ஃபீல்டில் போய் பணியாற்றினாலும் அவன் அங்கே வந்து ஒரு நிறைய பேரை உருவாக்கி ஒரு ஏணியாக இருப்பான், நிறைய பேரை உருவாக்கி மேலே அனுப்பக்கூடிய பர்சனாக தான் இருப்பானே தவிர இவன் அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்போ இவன் ஒரு டீச்சர் அப்படிங்கிறது ஓகே ஆயிடுச்சு. ஆனால் உள்ளூர் டீச்சர் கிடையாது. வெளியில தான் இந்த ஜாதகர் வந்து ஒரு நல்ல
ஒரு என்ன சொல்லலாம் 4 பேருக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயத்துல இருப்பார் அப்படிங்கிறத அவருக்கு அட்வைஸ் கொடுத்துடுறோம். இதை ஜாதக பலம்ங்கிறது சொல்லிடும். 10ஆம் இடம் தெளிவாகவே சொல்லிவிடும். லக்ன பாவமும் 10ஆம் பாவத்தையும் வைத்து எந்த பாவத்திற்கு பலம் போட்டாலும் லக்ன பாவத்தை பார்க்கணும். லக்னாதிபதி எப்படி இருக்கார், 10ஆம் பாவதி எப்படி இருக்கார், அவங்க கேட்ட மாதிரி அடுத்து வருது சனி திசைன்னு சொல்லிட்டா அந்த சனியினுடைய பிளேஸ்மெண்ட் எங்க இருக்கு, அந்த சனி எப்படி நல்லதுதான் செய்வார். சனினால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாதகாதிபதினு சொன்னா கூட எங்கெங்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத சொல்லிட்டார். அந்த எச்சரிக்கையை தான் நான் இப்படி சொல்றேன். நீங்க இங்க இருந்தாதான் அந்த கஷ்டம் எல்லாம். நீங்க இங்க இல்லாம தொலை தூரத்துல இருந்துட்டீங்கன்னா, ஏன்னா அதுவும் இந்த 12ஆம் பாவம் தொடர்பு கொள்றதுனால நீங்க ஒரு தொலை தூரத்துல போய் இருந்துட்டீங்கன்னா இது எல்லாமே அது நியூட்ரலைஸ் ஆயிடும். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கைங்கிறது நன்றாக செல்லும் அப்படிங்கிற அட்வைஸும் நம்ம அவர் கொடுக்குறோம். சார், நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை ரொம்ப அழகா தீர்த்து வச்சிருக்கீங்க சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜையர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது? சிறப்பான வாரமா அமைய போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? கடகராசி என்பர்களுக்கு கல்யாணம் கைகூடக்கூடிய வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். தை பிறந்துருச்சு, தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவம் கலத்திர பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள். அதில் இந்த 4ல் குடும்பாதிபதியாக ஒருத்தர் இருக்கார், கலத்திர காரகனா ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் வந்து பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கார், ஜீவனாதிபதியாக இருக்கார். அதனால அந்த திருமணம்னு சொல்லக்கூடிய அம்சம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய மனவயது வந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் தாராளமாக இந்த தை பிறந்துடுச்சுன்னு சொல்லி நீங்கள் அவங்களுடைய கல்யாண விஷயங்களை ஆரம்பிக்கலாம். கல்யாணம் ஆனவர்கள் வந்து கடகராசியில் தனித்தனியாக இருக்காங்க வேலை நிமித்தமா அப்படின்னு சொன்னால் அவங்க ஒருத்தர் வந்து வேலையை தியாகம் பண்ணிட்டு வேலையை விட்டுட்டு மனைவி வந்து வேலையை விட்டுட்டு கணவனர் இடத்துக்கு போகலாம். இல்லை கணவனே கூட மனைவியோட வேலை வந்து ரொம்ப சிறந்த வேலை, திரும்ப அது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு இவர் வந்துட்டு அங்கே ஒரு வேலையை கூட தேடிக்கலாம். அப்படி அவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சாதகமாக இருக்கிறது. 7ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கும்போது என்னன்னா புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, நிறைய நபர்களை சந்திக்கிறது அப்படின்ற விஷயங்கள். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அவங்க யாரோடெல்லாம் பழக்கம் வச்சுருந்தாங்களோ அவங்களெல்லாம் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக இன்வால்வ் பண்ணிடுறது, அவங்களையும் உள்ளே எடுத்துட்டு அதனால வந்து டெவலப் ஆகிறது. அப்படிப்பட்ட பலனை சொல்லலாம். நண்பர்கள் சம்பந்தமாக உதவிகள் கிடைக்கிறது, நண்பர்களுக்கு கல்யாணம் காட்சின்னு நீங்கள் போயிட்டு வர்றது, நண்பர்களோடு சேர்ந்து எதையாவது படிக்கிறது கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது. இந்த வாரம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. பெரிய அளவுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. கல்யாண விஷயங்கள் பிரதானமாக உங்களுக்கு அனுகூலம் பண்ணுற மாதிரி இருக்குது. சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சிம்ம ராசி என்பர்களுக்கு உடல் உபாதை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து சரியாகக்கூடிய ஒரு பலனை இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். 2 விதமாக உங்களுக்கு வந்து அந்த அஷ்டமத்தில் சனி இருக்கும் போதும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு அம்சம். அவர் 6ஆம் அதிபதியாகவும் இருக்கார். அதனால உடலை பலவீனப்படுத்தி உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார். உடல் ஆரோக்கியம்னா என்ன, அதை எப்படி பேணி பாதுகாக்கணும், அந்த உடல் நன்றாக இருந்தால் தான் நம்ம ஜாதகத்தில் ஆயுள் பலம் கெட்டியாக இருந்தாலும் கூட அது வரைக்கும் நம்ம நன்றாக இருக்க முடியுன்றதெல்லாம் சனி வந்து உணர்த்துவார். அதனால தான் அவர் வந்து கஷ்டங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2வது, இந்த ராசியில் கேது இருந்து உங்களுக்கு எதெல்லாம் கெட்டது நல்லது எப்படிலாம் இருக்கணுன்றதெல்லாம் தெரிய வைப்பார். அப்படிப்பட்ட நிலையில இப்போ 6ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு இது போல பின்னடைவு, மன ரீதியாக குழப்பம் இருந்தால் ஒரு தைரியம் தெளிவு வந்துடும். உடல் ரீதியாக உடல் உபாதைகள் இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட வைத்தியம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். செய்யக்கூடாத வேலை அவசரப்பட்டு செஞ்சுட்டோம், நிறைய கடன் வாங்கி தேவையில்லாமல் ஒரு பொருள் வாங்கிட்டோம், தேவையில்லாமல் ஒரு செலவு பண்ணிட்டோம், யாருக்கோ வாங்கி நம்ம கொடுத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய சக்தியானது கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா உங்களுக்கு நேரடியாக நற்பலன் தரக்கூடிய விஷயங்கள், முன்னேற்றம் அப்படின்றது செகண்டரி தான். பின்னடைவிலிருந்து பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்காக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சார், சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கன்னிராசி என்பர்களுக்கு கல்வி, கலை, வித்தை, விளையாட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் மிக சிறப்பாக இந்த வாரத்தில் இருக்கு. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ உங்களுக்கு அந்த கல்வியில நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் முன்னேறதுக்கு இந்த வாரம் பலன் தரும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அதில் முன்னேறுவதற்கு பலன் தரும். 5ஆம் இடம் வளர்த்து இருக்கிறதுனால இந்த வாரத்தில் சந்திரன் 4, 5, 6, 7 இருக்கார். அவர் 11ஆம் அதிபதின்னு சொல்றதுனால சுயமாக நீங்கள் சொத்து வாங்கணும்னு சொன்னால் ரொம்ப நல்லதாக அமையும்.
பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ரொம்ப காலமா உங்களுக்கு அது இழுபறியா இருந்தாலும் கூட இப்போ அதுல கொஞ்சம் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு. சார், கன்னி ராசினருக்கு நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். வர்ஷா ஒசூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 1/1/2007 பின்னிரவு 1:15 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கும்படி உறவினர்கள் வற்புறுத்துகின்றனர். அவள் சிறப்பாக படித்து வருகிறாள். திருமணம் செய்து வைத்தால் அவளது படிப்பு கெட்டுவிடுமோ என்று பயப்படுகிறோம். தயவு செய்து அறிவுரை கூறுங்கள். மேலும் நாளை நமதே நிகழ்ச்சியில் கூறிய அறிவுரைப்படி கடந்த நவம்பர் 23ஆம் தேதி தன்னுடைய மூத்த மகளுக்கு நல்லபடியாக திருமணம் செய்து வைத்தோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சார். மிக்க மகிழ்ச்சி. இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் செய்ய சொல்லி எல்லாரும் உறவினர்கள் எல்லாரும் வந்து வற்புறுத்துறாங்க. ஆனால் செய்யலாமா, எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தெளிவை வந்து பெற விரும்புகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வயசை தான் நம்ம எடுத்துக்கணும். அதுபோல் இப்போ 2007ஆம் வருஷம் பிறந்த இந்த குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசாங்கம் சட்டத்திட்டம் அனுமதித்த அந்த திருமண வயது வரைக்கும் காத்திருக்கணுன்றதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எவ்வளோ சீக்கிரம் அமையறதுக்கான இது இருக்குது. திருமணத்தினால படிப்பு கெட்டுடுமா, எதிர்காலம் வந்து சீக்கிரம் பண்ணால் வந்து பெரிய அளவுக்கு உயர முடியாதா அப்படின்னு நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இப்போது கன்னி லக்னத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கு. ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம் ரிஷபராசியாக இருக்குது. அப்போது முதல்ல வந்து லக்னத்திற்கு 7ஆம் பாவத்திற்கு உண்டானவர் குருவாக இருக்கார். அவர் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் அதிபதி செவ்வாயோடு சேர்ந்தவர் இருக்கின்றார். இருந்து அந்த 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால அந்த 7ஆம் இடமும் சுத்தமாக இருக்கு. இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம் பெற்று 9ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் வந்து திருமணத்திற்கு மிகச்சிறந்த நல்ல பலனா சொல்லலாம். திருமணம் வந்து நல்ல பையனா கிடைப்பான். திருமணம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நல்ல சத்புத்திரர்கள்னு சொல்லுவோம். அதை போல் புத்திர சந்தானம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும். வசதிக்கு எப்பயுமே குறைச்சல் இருக்காது. நல்ல கணவனாகவும் வந்துடுவான். செல்வாக்குள்ள ஒரு செல்வ நிலையில சிறந்து விளங்கக்கூடிய குடும்பமாகவும் அது அமைஞ்சிடும். அதனால இதுலலாம் எந்த குறையுமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த திருமண விஷயம் வந்து எல்லாரும் சொன்னாலும் கூட அதற்கான தசாபுக்தியில சரியான நேரத்தில் பண்ணும்போது, சந்திர திசையில பிறந்த குழந்தைக்கு இப்போ செவ்வாய் திசை பூர்த்தியாகி ராகு மகா திசை நடக்கிறது. ராகு மகா திசை இப்போ நடக்கிறது குருவுடைய புக்தியாக இருக்கிறது. அப்போ குரு வந்து ஆல்ரெடி 3ஆம் இடத்துல இருக்கார். ராகு திசையில குரு புக்தி. இந்த ராகு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சேரும்போது என்னன்னா அது குரு சண்டால யோகம்ன்ற மாதிரி சொல்லுவோம். அப்புறம் இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்துல மறைந்து வக்கரமடைந்து கேதுவோடு சேர்ந்து இருக்கார். அதனால நீங்கள் வந்து உறவினர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா கட்டாயம் நல்ல எண்ணத்தில் நல்ல நோக்கத்தில் தான் சொல்கிறாங்க. அதற்காக சட்டுன்னு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அதற்கான விஷயங்கள் தான் 7ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது. சனி வந்து 12ல் கேதுவோடு சேர்ந்து வக்ரகதியில் இருக்கிறது. இப்போ ராகு திசையில் குரு புக்தி. அதனால இந்த குரு புக்தி 7ஆம் அதிபதி தான் குரு, அவர் தான் கல்யாணத்தை பண்ணணும். ஆனாலும் ராகுவோடு சேர்ந்து இருக்கார். அதனால நிதானமாக வெயிட் பண்ணி நீங்கள் அடுத்து வரக்கூடிய சனி புக்தியில் திருமணம் பண்ணும்போது அந்த வயதும் வந்துடும். அதற்கான அம்சமும் சிறப்பாக இருக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ திருமணத்துக்கான வயது வந்தும் நிறைய பேர் வந்து திருமணம் எனக்கு வேண்டாம்னு சொல்றதை பார்க்க முடியுது. என்னதான் வரன் கடைசியில நெருங்கி வந்தாலும் இவங்க அதை அவாய்ட் பண்றதை பார்க்க முடியுது. அப்படி திருமணத்தின் மீது ஒரு வெறுப்பும் பயமும் வருவதற்கு ஜோதிட ரீதியான காரணங்கள் நிறைய பாவங்கள் சொல்லுதுமா, கண்டிப்பாக உண்டு. லக்ன பாவம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாத்துக்கும் டச் பண்றோம். லக்னாதிபதி வலிமை இழந்து இருக்கும் பொழுது இவர்கள் மீதே நம்பிக்கை என்பது இருப்பதில்லை. தம் மேல நம்பிக்கை வரணும் சொன்னா அதுக்கு லக்னாதிபதிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னால் எதையும் சாதிக்க முடியும். நான் திருமண வாழ்க்கையை மட்டும் பேசல, ஆனா பாக்கியெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கு சார். எல்லா விஷயத்திலும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆபீஸ்ல பார்த்தோம்னா அவங்கள மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய யாரும் கிடையாது அப்படின்னு வெறும் திருமணத்தின் மீது மட்டும் வெறுப்பு அப்படின்னு வர்றதுன்னு சொன்னா அதற்கு இந்த 3ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் தொடர்பு பெற்றிருக்கும். இந்த 3ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் தொடர்பு பெறும் பொழுது அந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கையின் மீது ஒரு பற்றற்ற நிலை,
அந்த மாதிரி ஒரு சூழல்ங்கிறது கொடுத்துரும். அது ஜாதகத்தை பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிடும். ஆனால் இதில் விதிவிலக்குங்கிறது உண்டு. குரு போன்ற கிரகங்களுக்கு இந்த விதி பொருந்தாது. குருவாகட்டும் இல்லை சுக்கிரன் ஆகட்டும், இந்த கிரகங்களுக்கு இந்த விதி பொருந்தாது. மற்றபடி பொதுவாக ஒரு 7ஆம் பாவதி செவ்வாயா இருக்கார் அப்படின்னு சொன்னா, அந்த செவ்வாய் போய் ஒரு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ அது பிரச்சனைக்குரிய ஒரு ஜாதகம்னு அர்த்தம். அவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு இனிமையை தரக்கூடிய வகையில அமையாது. அவர்களுக்கு ஒரு ஒரு ஈடுபாடுங்கிறதும் இருக்காது. அப்போ இந்த லக்ன பாவகம், 3ஆம் பாவகம் மற்றும் 12ஆம் பாவகம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் சொல்லணும். அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில ஈடுபாடு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வரலைன்னு சொன்னா கூட அப்படியே விட்டுட சொல்லலாம். ஒன்றும் கவலையே இல்லை, கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில ஈடுபாடு இருக்காது. நீங்க இதுக்காக வலுக்கட்டாயமா கல்யாணத்தை பண்ணி அது இன்னொரு பையனுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, இல்லை இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு அட்வைஸாவே அவங்களுக்கு கொடுத்துடலாம். இவங்க பெருமைக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு அவன் எனக்கு ஆரம்பத்திலேயே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன், எங்க அப்பா அம்மாக்காக தான் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அந்த பெண்ணோட வாழ்க்கையை டோட்டலாக ஸ்பாயிலாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஜாதகங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால அது ஜாதகத்தை வைத்து ஆராய்ச்சி செய்து எந்த பாவகத்தினால் பிரச்சனை, லக்ன பாவத்தினால பிரச்சனையா, 3ஆம் பாவத்தில் பிரச்சனையா, இல்லை 7ஆம் பாவத்தில் பிரச்சனையா, அல்லது 12ஆம் பாவத்தில் பிரச்சனையாங்கிறதையும் சொல்லிட முடியும். இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுங்கிறது தான் நல்லது அந்த குழந்தைக்கு. இந்த புக்தி முடிஞ்சு அடுத்து புதன் புக்தி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஒன்றும் எடுத்துக்க போகிறது இல்லை. 25 வயசுலேயே வந்துட போகிறது. அப்போ 25 வயசுல அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணால் போதுமானது அப்படிங்கிற அந்த அட்வைஸை அவங்களுக்கு கொடுக்குறோமா. அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரம் அமைய போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா? துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாகத்தான் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. இவங்க விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்க முடியும். வீட்டு உபயோக பொருள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீட்டை அழகுபடுத்தலாம், வீட்டில் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணுறது அதெல்லாம் செய்யலாம். அப்படியாக இந்த வாரம் மகிழ்ச்சியாக குதூகலமாக இருக்க முடியும். ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வளர்க்கிறது. அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், ஆசைப்பட்ட மாதிரி செய்யணுன்றது அர்த்தம். குறிப்பாக அந்த வீடு கட்ட ஆரம்பித்த துளாராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கும் அந்த என்ஜினியர் கான்ட்ராக்டர் அவருக்கும் ஒத்து வரவே இல்லை நீங்கள் விரும்பிய பொருட்கள்லாம் கிடைக்கல, வேலையாட்கள் சரியாக வரல, அந்த லோன் கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் சரியாகும், அதில் நல்ல பலன் கிடைக்கும். சார், துலா ராசினருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து விருட்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்ச நாளா பயம் இருக்கு. ஆனால் இயற்கையிலே உங்களோட சுபாவம் பயப்படுறவங்க நீங்கள் கிடையாது. ரொம்ப போல்டாக தைரியமாக எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிந்து செயல்படக்கூடியவர்கள், இந்த பராக்கிரமசாலின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவங்க நீங்கள் ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு தான் யோசிப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்போ அதற்கு மாறாக நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப யோசிக்கிறது, ரொம்ப பயப்படுறது, உடல் உபாதைகள் கூட அதிகமாக ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. முதல்ல ரொம்ப போல்டாக தைரியமாக இருப்பீங்க, உங்கள் ஹெல்த்தும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ உங்கள் ஹெல்த்தும் சப்போர்ட் பண்ணல, உங்கள் மனசும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. இதெல்லாம் எதனாலன்னா குரு 8ல் மறைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். 2வது 5ல் சனி இருக்கிறது. 5ல் சனி இருக்காருன்னு சொன்னாலே என்ன ஆகும்னா அந்த 5ஆம் இடம் தான் நம்ம ரொம்ப வேகமாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு அதில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஸ்டாப் ஆகிடும். இந்த வாரத்தில் இது எல்லாம் சரியாக போகுது. அதனால தான் இவ்வளோ விளக்கங்கள் கொடுத்தேன். இந்த வாரத்தில் நீங்கள் இயற்கையிலே நீங்கள் இருக்கிற மாதிரி துணிந்து செயல்பட போகிறீங்க, சரியான விஷயங்களை யூகிக்க போகிறீங்க, சரியாக முடிவெடுப்பீங்க. உங்களுடைய பேச்சு செயல் அனைத்தும் உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 3ஆம் பாவம் வலுத்து இருக்கிறது. அப்போ தன் முயற்சி, தன்னுடைய தைரியம், தன்னுடைய உழைப்பு, அதனால் நீங்கள் ஒரு 2-3 மாசத்துல செய்ய முடியாததை இந்த ஒரு வாரத்துல செஞ்சு காமிக்க முடியும். சார், தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? தனுராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை, சந்தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது இப்போ ஏற்படும். பொதுவாக இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னால் இவங்க ரொம்ப கராராக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இவங்கள மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்கவும் செய்வாங்க. இவங்க ஒரு டீச்சராக இருக்காங்கன்னு சொன்னால் ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், டீச்சராக லெக்சராக இருக்கும், ஓகே. வீட்லேயும் அதே செய்வாங்க. இவங்க கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும் அப்படியே தான் இருப்பாங்க, டீச்சர் மாதிரியே தான் இருப்பாங்க. மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் அப்படியே தான் இருப்பாங்க.
அந்த ஒரு விஷயத்தினால நிறைய பேர் வந்து இவங்களை கொஞ்சம் அப்படியே டீசெண்டாக வந்து அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. யார்கிட்ட கொஞ்சம் பேசினாலும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறது, அவங்களுடைய குறைகளை தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால இவங்களுக்கு நண்பர்களோ அல்லது குடும்ப நபர்களோடய ரொம்ப ஒட்டி உறவாட முடியாத நிலை இருக்கும். இப்போ அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு வரும். எதனாலனா குரு 7ல இருந்து பார்த்துட்டு இருக்கார், உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தி கொண்டு இருக்கார். மற்றவங்களை பற்றின அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இதில் சுக்கிரன் புதனுடைய சேர்க்கெல்லாம் இருக்குது. அதனால அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட கூட ஃப்ரெண்ட்ஸு மாதிரி இருக்கிறது. அப்படி இருக்கிறதுக்கு தேவையான பண வரவு கிடைக்கிறது, குடும்பத்தில் நல்ல காரியம் தொடங்கிறது, நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு வர்றது, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வாரம் குடும்பத்திலையும் நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பர்களோடும் கூட வேலை பார்க்குறவங்களோடும் கூட படிக்கிறவங்களோடும் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஹாப்பியாக மிங்கிள் ஆகி ஜாலியாக இருக்கிற வாரமாக இந்த வாரம் இருக்கும். சார், தனுசு ராசினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். பாலமூர்த்தி செங்கல்பட்டுல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 24/4/2002 மதியம் 12:10 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகன் பிகாம் மற்றும் கிராஃபிக்ஸ் டிசைனிங் கோர்ஸ் முடித்துள்ளான். அவனுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு அமையும்? நிரந்தர வேலையாக இருக்குமா? அவனுக்கு எப்போது திருமணம் நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னி ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் கடக லக்னமாக இருக்கிறது. அப்போது வேலையை பற்றி கேட்டிருக்கார். பிகாம் அப்புறம் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த உத்தியோக பாவம் வந்து இந்த ஜாதகத்திலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து சூரியன் உச்ச பலத்தோடு புதனோடு சேர்ந்திருக்கார். 2வது இந்த சந்திரன் சொல்லக்கூடியவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல அந்த ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெறுவதும், இந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் அங்கே இருக்கிறதும், ராகு சனின்னு சொல்லி 4 கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கிறது. 10, 11ஆம் பாவங்கள் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ஜாதகத்தில். அதனால் பிகாம்ன்றதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக யோசனை பண்ணாமல் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் இவருக்கு வந்து ரொம்ப சாதாரண விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, இவரை வந்து மருத்துவம் படிக்க வச்சுருக்கலாம். அரசு பணி ஆற்றணும் அப்படின்ற விருப்பம் இருக்கான்னு கேளுங்க. இருந்தால் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் இவரை வந்து எழுத சொல்லுங்கள். அதில் எழுதி நிரந்தர பதவி, பெரிய பதவி, முதல்ல ஒரு பதவியில் சேர்ந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்பிட்ட வருடங்களில் ஒவ்வொரு ப்ரமோஷனாக வாங்கி பெரிய ஆளாக வரக்கூடிய அம்சம் வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குது. அந்த சூரியன் வந்து இந்த ஜாதகத்தில் அஸ்வினி 4ஆம் பாதத்தில் இருக்கார். அதனால சூரியன் கேதுடைய தொடர்புன்றதுனால மருத்துவம் அப்படின்றத சொன்னோம். அந்த சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கார், அம்சத்தில் கடகராசியில் இருக்கிறதுனால அரசு உத்தியோகம்னு சொன்னோம். அந்த சந்திரனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெரிய பதவி, நிரந்தர பதவி, அதிகாரம் மிக்க பதவி அப்படின்றது சொன்னோம். அதனால அதற்கான முயற்சிகளை செய்யலாம். தசாபக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சூரிய மகா திசையில் பிறந்து சந்திரன் செவ்வாய் பூர்த்தியாகி இப்போது ராகு திசை நடக்கிறது. ராகு திசையில் சுயபக்தி, அந்த ராகு லக்னத்திற்கு 11லேருந்து தசை நடத்துகிறார். இதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். ஏன்னா 12 வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல தான் ராகுவால் இருக்க முடியும். அந்த ராகு வந்து லக்னத்திற்கு 11ல் இருக்கிறது. இருந்து சரியான வயசு, இதில் தான் அவர் வந்து லைஃப்பில் என்ன பண்ணணும், செட்டில் ஆகணும், எவ்வளோ இடத்த ரீச் பண்ணணுன்ற வயசு. அப்போது ராகு தசை ஆரம்பிக்கிறது. ஒரு என்ன பண்ணணுன்றதை சரியாக பிளான் பண்ணாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லேருந்து இதுதான் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக அதை அச்சீவ் பண்ண முடியும். அதில் ரொம்ப பெரிய அளவிற்கு சாதிக்க முடியும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு சிலருக்கு நம்ம பார்த்தோம்னா நிரந்தர வேலை, உடனே திருமணம், இந்த சுப காரியங்கள் 2மே உடனே நடந்துடும். ஒரு சிலருக்கு இந்த 2 நல்ல விஷயமே தாமதமாகிறது நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம்? ஜாதக பலந்தாமா காரணம். லக்னம் திரும்பவும் அந்த லக்னத்தை டச் பண்றோம். அதே மாதிரி இந்த 10ஆம் இடம் 11ஆம் இடத்தையும் பார்த்துக்கணும். 10ஆம் இடம்ங்கிறது உத்தியோகத்தை பற்றி சொல்லும், லைஃப்ல செட்டில் ஆகிற விஷயங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லும். 11ங்கிறது வெற்றியை தரக்கூடிய பாவம். இந்த நேரே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இவருக்கு பார்த்தா 10ம் 11ம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குங்கிறத வலியுறுத்தி சொல்லிட்டார். அப்போ நேரமும் சரியான நேரம் நடந்து இருக்கும்போது யூஸ் பண்ணும்போது உத்தியோகத்திலும் ஒரு சிறந்து விளங்கலாம். வாழ்க்கையில எல்லாமே செட்டில் ஆகுது, கல்யாண விஷயங்கள்லாம் எதுவும் தடை இல்லாமலே நடந்துடும். 7ஆம் பாவாதிபதியும் நன்றா இருக்காரு சொல்லிட்டார். நிறைய கிரகங்கள் 11ல் வந்து சேர்க்கை அப்படின்னு வரும்பொழுது 10, 11 சேர்க்கை இருந்தாலே வாழ்க்கையில் அனைத்திலுமே வெற்றி பெற முடியும். இதற்கு ஜாதக பலம்தான் காரணம். தாமதம் ஆகிறது அப்படின்னு சொன்னா அங்க வந்து 6, 8, 12 பாகங்களோடு தொடர்புங்கிறது இருக்கும். 6ஆம் இடம்ங்கிறது ஒரு போராட்டத்தை தரும்.
ஒரு 7ஆம் இடத்திற்கு அதிபதி 6ல் இருக்கார், அல்லது 7ஆம் பாவத்துக்கு அதிபதி 8ல் இருக்காருன்னு சொன்னா நம்மளே நிறைய நம்ம நிகழ்ச்சியிலே பார்த்துருக்கோமே, 7ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு போய் 8ல் நீச்சம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த மாதிரி 7ஆம் பாவத்திற்கு அதிபதி போய் 8ல் இருக்காருன்னு சொன்னாலே திருமண தடை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த பாவங்களோடு 6, 8, 12ல எந்த கிரகங்கள் உட்கார்ந்துருக்கோ அந்த கிரகங்கள் எந்த பாவத்திற்கு அதிபதியோ இதெல்லாம் தடைபடும். உதாரணத்திற்கு ஒரு 5ஆம் பாவாதிபதி போய் ஒரு 6ல் 8ல் 12ல் இருந்தான்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதிலே தாமதம் என்பது உண்டாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லலாம். 7ஆம் பாவாதிபதி போய் தொடர்பு கொண்டுச்சுன்னா கல்யாணத்தில் தாமதமாகவும் சொல்லலாம். 10ஆம் பாவாதிபதி போய் 6, 8, 12 தொடர்பு இருந்து அப்படின்னு சொன்னால் வேலை கிடைக்கிறதுல அல்லது தன்னுடைய உத்தியோகத்தை அமைக்கிறதுல நிறைய தடைகள் எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதிரி அவரவர்கள் ஜாதகத்திலே அந்த லக்ன பாவகம் 10ஆம் பாவகம் இதுதான் தீர்மானம் பண்ணும். 10ஆம் இடம்ங்கிறது தான் ஜீவன பலத்தை சொல்லும். இந்த நேரை பொறுத்தவரை ஒரு ஜீவன பலம்ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கு. இவங்க கிராஃபிக் டிசைனிங் துறையில என் குழந்தை நல்ல ஸ்ட்ராங்கா வருவானாங்கிறத கேட்டிருக்கா. அப்போ இவங்க ஆல்ரெடி தே ஹவ் டிசைடட் டு டூ த கிராஃபிக் டிசைனிங். ஏன்னா அவன் கிராஃபிக் டிசைனிங் கத்துக்கிட்டு இருக்கான். அவர் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, இவர்கள் எதை பத்தியும் கவலைப்படாம இவங்க முதல்ல இந்த பிளானிங்லாம் இல்லாம இவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். முதல்ல பிளான் பண்ணியிருந்தா மருத்துவத்தில் சேர்த்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கார். லக்னாதிபதி சந்திரன் 3ல், அந்த சந்திரனும் சூரியனுடைய சாரம், சூரியனும் அந்த 10ஆம் பாவத்திலே போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். இத்தனை விஷயங்கள் பலமாக இருக்கும் பொழுது, சுக்கிரனும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது கண்டிப்பா அவனுக்கு அந்த கிராஃபிக்ஸ்ங்கிறது ரொம்ப நல்லாவே வரும். வெறும் சாதாரண ஏதோ கிராஃபிக் டிசைனிங் அதோட நிறுத்திக்காம இப்பதான் நம்ம சொல்றோம் இல்லையா, நிறைய சிஜி ஒர்க் சொல்றோம், நிறைய ஒர்க் சொல்றோம் இல்லையா. இன்னைக்கு உலகமே ஏஐல தானே போயிட்டு இருக்கு. அந்த கிராஃபிக்ஸே அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல அவங்க கிராஃபிக்ஸ் எழுதி இருக்கலாம். இவன் அந்த ஏஐல கூட தன்னைத்தானே டெவலப் பண்ணிட்டான்னா இவன் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கான அந்த பாவம்ங்கிறது உனக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கிறதா. அவர் அரசு துறையிலே உயர் பணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத சொல்லுங்கன்னு சொல்றாரு. இல்லை காசு நிறைய இருக்குது, நாங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த கிராஃபிக்ஸ் துறையை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துட்டு நிறைய மீடியாவுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகளையும் அவர்கள் செய்யலாம். ஏன்னா சுக்கிரன்கிறது அந்த பையனுக்கு ஆட்சி பலத்தோட 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுங்கிறதையும் சொல்லிட்டார். ராகு திசையில் ராகு புக்தி நடந்தாலும், ராகு நீச்சமாக இருந்தாலும் கூட, 11ஆம் பாவத்தில் போய் ராகு நீச்ச பலத்தோடு இருந்தாலும் கூட அந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோகம்ங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. சுக்கிரனோட இணைந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார். சுக்கிரன் ஆட்சி பலத்தோட இணைந்திருக்கான்னு சொல்லிட்டார். அப்ப இந்த பையன் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அந்த கிராபிக்ஸ் துறையில் தன்னால் ஒரு மிகச்சிறந்த ஒரு பிசினஸ் மேனாக கூட அவனால் உயர முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசி நேயர்கள் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லுங்க சார். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். நல்ல விஷயம் ஒரு பக்கம் நடக்கும், அதே சமயத்தில் ஒரு பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மலையை கட்டி இழுக்கணும் வந்தால் மலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாரம்னு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உங்கள் ராசிக்கு மிக முக்கியமாக நன்மையை செய்யக்கூடியவர்கள் ராசியாதிபதியை விட, மகர ராசிக்கு சனி கெட்டுட்டா கூட புதன் சுக்கிரன் வலுத்து இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு லைஃப் அவங்களுக்கு கிடச்சிரும். அந்த புதன் சுக்கிரன் சேர்ந்து ராசியில் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம். அதே டைமில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ராசியில் இருக்குது. இதில் செவ்வாயும் ராசிக்கு உச்சம் அடைகிறாருன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். சூரியன் அஷ்டமாதிபதியாக இருந்து அவரும் ராசியில் இருக்கார். அந்த சூரியனுடைய வீட்டில் கேது, 6ல் குரு. அதனால உங்களுக்கு நல்லதும் நடக்கும், அந்த நல்லது பிரச்சனையோடு சேர்ந்து வரும். அப்போ நீங்கள் ஒரு இப்போ தங்கத்தை எடுக்கும்போது அதை சுத்தப்படுத்தி அதன் பிறகு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக இருக்கும். அதை எடுக்கிறதும் சவால் நிறைந்ததாக இருக்கும். ஒரு சுரங்கத்துக்குள்ளே போய் உயிரை பணயம் வைத்து தான் அதை எடுக்கணும். எடுத்த பிறகு அப்படியே அதை பயன்படுத்த முடியாது, அதற்கு நிறைய வேலைகள் பண்ணணும். அதன் பிறகு தான் அது நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த வாரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் தங்கம் கிடைக்கும்ன்றது உறுதி. அப்போ இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கா, அவாய்ட் பண்ண வேண்டாம். ரிஸ்கே இல்லாமல் அது நடக்கணும்னா கடலில் அலை ஓஞ்ச பிறகு நான் குளிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி வந்துடும். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் ரிஸ்க் எல்லாம் பார்த்து தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு பலன் கிடைச்சிரும். இதை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வேலை மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருது. ஆனால் பயம், நீங்கள் அந்த வேலை ஒரு வேலை செட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, அப்போ இருக்கிற வேலையை எப்படி விடுறது அப்படின்னா தைரியமாக முடிவெடுத்து வேலை மாற்றம் செய்யலாம். பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கான்ட்ராக்ட் வருது. ஆனால் முதல்ல நீங்கள் லட்சங்கள் போட்டு கோடிகள் போட்ட பிறகு தான் உங்களுக்கு வரும். வெளிநாட்டுக்கு இம்போர்ட் பண்ண போகிறீங்க, அங்கே போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மொத்த பணமும் போச்சு. ஆனால் ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணலாம். அப்படி இந்த வாரத்தில் ரிஸ்க் எடுத்து தைரியமாக ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னு சொன்னால், நிறைய செலவு பண்ணீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பலன்களை கொடுக்கும்.
சார், நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது. மகர ராசினர் அப்ப எதுக்குமே அவங்க ரெடியா இருக்கணும் இல்லையா சார்? கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க அந்த கும்பம்னு சொல்லுவோம், அந்த குடம், அந்த கலசம்னு சொல்லுவோம். சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு இருப்பீங்க. ஆனால் அந்த சேமிக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் செலவுகள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். செலவுன்னு சொல்லும்போது அதில் எப்படின்னா நிறைய பணம் வருது. இப்போ சேலரி வருது, வந்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் இந்த செலவெல்லாம் இருக்குன்னு சொன்னால் அது ஓகே. ஆனால் சிறுக சிறுக நம்மளுடைய சேவிங்ஸ் இருக்குது, நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்கோம், கொஞ்சம் ரொம்ப வருஷங்கள் பாடுபட்டு ஒரு பணத்தை சேர்த்து வச்சுருக்கோம். அதிலிருந்து எடுத்து செலவு பண்ணா யாராக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்போது இருக்கிறது. உங்களுடைய அந்த சேமிப்புன்னு சொல்லக்கூடியது கரைய போகிறது. உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்க போகிறது அப்படின்னு பொருளாதார ரீதியாக சொல்லலாம். அப்புறம் உடல் உழைப்பு குறைவாக இருந்து பொருள் ஈட்டக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க சொல்லுவாங்க இல்லையா, சட்டையில் கரைப்படாமல் அழுக்குப்படாமல் வேர்வைப்படாமல் வேலை செய்கிறது, அதில் சம்பாதிக்கிறதுன்ற இப்படி நிறைய பேர் கும்பராசியில் இருப்பீங்க. இப்போ நீங்களும் கூட நிறைய ஓடி ஆடி இறங்கி வேலை செஞ்சு தான் ஆகணும். இப்போ ஒரு அரசியலில் பெரிய ஆளாக ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் அவர் அப்படியே செல்வாக்காக எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் எலெக்ஷன் வந்துடுச்சுன்னு சொன்னால் கார்லேருந்து இறங்கி ரோடுக்கு வந்து வீடு வீடாக போய் எல்லாரையும் பார்த்து பேசி ஓட்டு போடுங்க கேட்கணும் இல்லையா. அந்த நிலை இந்த வாரத்தில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் பாடுபட்டு பலனை அடைய போறீங்க, நிறைய செலவு பண்ண போறீங்க. சார், கும்ப ராசியை தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? மீன ராசிக்கு இந்த வாரம் நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இருந்த தடைகள்ல இருந்து நீங்க விடுபட்டு வெளியில வர போறீங்க. வெளியில கூட விட்டுருங்க, உங்க வேலை பிஸ்னஸ் அதெல்லாம் விட்டுருங்க. உங்க மனசுக்குள்ள வந்து ஏதோ சஞ்சலம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு இருக்கும், அது வந்து இப்போ சரியாகும். ஏன்னா அந்த ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுன்னு சொன்னால், ஒருத்தருக்கு என்ன வீக் அதை பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல அட்டாக் பண்ணும். அப்போ யாரெல்லாம் வந்து உடல் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களுக்கு உடல் உபாதை வந்துடும். யாரெல்லாம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்காங்க ஆனால் மனசில் வந்து அவங்களுக்கு திடம் இல்லை, உரம் இல்லை, வைராக்கியம் இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல ரொம்ப அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த சனி வேலை பார்த்துட்டு இருக்கும். நீங்கள் மீன ராசின்னா பெரும்பாலும் மென்மையான ஒரு தன்மை கொண்டவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீங்க. அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கூட அப்படி தான் இருக்கும். பூரட்டாதி குருவுடையதும் சனி புதனுடையதும் இருக்கும். அதில் சனி வந்து சில சமயத்தில் கடினமாக இருப்பார், சில சமயத்தில் ரொம்ப இலகி போயிடுவார். ஆனால் குரு புதன்லாம் ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பாங்க. அப்போது உங்கள் ராசி அது ஜல ராசியாக இருக்கிறது, அங்கே வந்து சுக்கிரன் தான் உச்சமடைய முடியும் அப்படின்றது. அதனால நீங்கள் ரொம்ப மென்மையானவர்களாக இருப்பீங்க. அதனால மனசில் உங்களுக்கு பாரம் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக சில பேருக்கு சரியா தூங்க முடியாது, சில பேருக்கு பற்று குறைந்து கொண்டு இருக்கும். அதெல்லாம் இப்போ சரியாக போகிறது. அந்த விட்டதை பிடிக்கிறதுன்ற ஒரு நிலை சொல்லுவோம்ல, அப்படியாக நல்ல உற்சாகமும் நல்ல சந்தோஷமும் பார்க்கறதுக்கு முகத்திலே அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தெரிகிற மாதிரி தேஜஸாக இருக்கிறது, அதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. அதனால இந்த வாரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளையும் நல்லா பிளான் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் தைரியமாக பண்ணுங்க. இந்த ஒரு வாரத்தில் ஒரு மாத பலன்களை நீங்கள் பார்க்க முடியும். சார், மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை பத்தி ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க சார். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்திக்கங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான அழகான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட ரீதியான தகவல்களையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.